வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி. இது நம்மளோட சேனல்ல ஆல்ரெடி குரூப் 4க்கு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் நடந்துட்டு இருந்துச்சு. அது சம்மந்தப்பட்ட ஒரு அப்டேட் வீடியோ தான் இந்த வீடியோ. அதாவது நம்மளோட சேனல்ல மே 1ஆம் தேதியில இருந்து ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஆல்ரெடி நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மே 1 வந்து நீங்க எல்லாருமே ஒரு டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணியிருப்பீங்க. கிட்டத்தட்ட 1078 பேர் அதை நீங்க அட்டெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கான வீடியோ எல்லாமே நான் போட்டிருக்கேன். இப்போ என்ன அப்படின்னா, புதுசா இப்போ இந்த ஒரு 4, 5 டேஸ்லயே ஒரு 100லேருந்து 200 பேர் கிட்ட புதுசா ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்க செகண்ட் டெஸ்ட்லேருந்து அட்டெண்ட் பண்ணட்டும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் நெனச்சிருந்தோம். பட் என்னன்னா, அவங்களுக்கும் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லேருந்து அட்டெண்ட் பண்ணா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக, நாளைக்கு ஒரு நாள் மறுபடியும் இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டவே எனேபிள் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஒன்ஸ் வந்து டெஸ்ட்டு அட்டெண்ட் பண்ணிட்டா 24 ஹவர்ஸ்ல அந்த பட்டன் உங்களுக்கு டிசேபிள் ஆயிரும். ஏன்னா, நீங்க அந்த கரெக்ட்டா ப்ராப்பரா அந்த டைம்ல வந்து யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாரி செட் பண்ணியிருந்தோம். இப்ப புதுசா நெறைய பேர் ஆட் ஆயிருக்கிறதுனால, நாளைக்கு அதாவது இன்னைக்கு நைட் இன்னைக்கு மே 5 இன்னைக்கு நைட்டு 12 மணிலருந்து நாளைக்கு நைட்டு 12 மணி வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த டெஸ்ட் இந்த பட்டன் வந்து எனேபிளா இருக்கும். நீங்க கிளிக் பண்ணி டெஸ்ட்ட அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஒரு வாட்டி டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா, திரும்ப இது வந்து பட்டன் வந்து நீங்க ரீகிளிக் பண்ணி டெஸ்ட் அட்டெண்ட் பண்ண முடியாது. இந்த 1 டே மறுபடியும் டெஸ்ட் 1 வந்து உங்களுக்கு ரீஓப்பன் பண்றோம். ஆல்ரெடி டெஸ்ட் எழுதுனவங்களுக்கும், ஆல்ரெடி எழுதின டெஸ்ட் எல்லாமே ரீசெட் ஆயி, உங்களுக்கு அதாவது ரிசல்ட்ல போய் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி எழுதின டெஸ்ட்டுக்கான ரிசல்ட் இருக்காது. இங்க போய் பார்ப்பீங்க இல்லையா? டெஸ்ட் எழுதி முடிச்ச உடனே ரிசல்ட்ன்னு, அதுல இருக்காது. திரும்ப ரீசெட் பண்ணிருவோம். நீங்க வந்து திரும்ப ஒரு வாட்டி நீங்க டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். உங்கள வந்து நீங்க செக் பண்ணிக்கிறதுக்கு தான் இது. ஆல்ரெடி எழுதுனதுல ஃபுல் மார்க்கே நீங்க எடுத்திருந்தாலும், இதுல மார்க் குறைஞ்சாலும் அப்படி யாருக்காகவும் நீங்க எதுவும் யோசிக்க தேவையில்ல. இது உங்களோட அம் பிராக்டிஸுக்காக மட்டும் தான் இது. அதனால திரும்ப ரீடெஸ்ட் விருப்பப்படுறவங்க இதிலயே திரும்ப ஒரு வாட்டி எழுதிக்கோங்க. இல்ல எனக்கு வேண்டாம் நான் ஒரு வாட்டி எழுதிட்டேன். நெக்ஸ்ட் டெஸ்ட்லேருந்து அட்டெண்ட் பண்ணிக்கிறேன்னாலும் நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. பட் இல்லன்னா எல்லாருக்குமே ரீசெட் ஆயிட்டு இந்த பட்டன் எனேபிள் ஆயிரும். திரும்ப ஒரு வாட்டி எல்லாரும் எழுதி பார்த்துக்கலாம். ஒரு 1 டே வந்து திரும்ப அவைலபிலிட்டி குடுக்குறோம். அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. அதே மாதிரி பாருங்க, உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச்க்கான ஷெட்யூல் என்ன அப்படின்றது தெரியணும்னா, நம்ம ஆப்ல போய் இந்த இடத்துல கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு டீட்டெயிலான ஷெட்யூல் அதாவது சிலபஸ ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ற மாதிரி டெஸ்ட் 1ல இருந்து டெஸ்ட் 8 வரைக்கும் நம்ம குடுத்துருக்கோம். 8 டெஸ்ட் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து உங்களுக்கு ஷெட்யூல் படி முடியும்போது சிலபஸ் ஃபுல்லா கவர் ஆயிரும். அதுக்கப்புறம் ஒரு 2 ஃபுல் மார்க் டெஸ்ட் வந்து உங்களுக்கு குடுத்துருக்கோம். ஃபுல் மார்க் டெஸ்ட். இதுக்கான எல்லா ஷெட்யூலும் இந்த இடத்துல உங்களுக்கு இருக்கும். நீங்க கிளிக் பண்ணி பிடிஎஃப்ப கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்தது உங்களுக்கு இப்ப டெஸ்ட் 1 அப்படின்னா, அந்த டெஸ்ட் 1ல என்னென்ன டாபிக்லாம் இன்க்ளூட் ஆகியிருக்கு அப்படின்றது இங்கேயே உங்களுக்கு மென்ஷன் ஆகியிருக்கும். நீங்க ஷெட்யூலையும் பார்த்துக்கலாம். இல்ல இதுலயும் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 2வது இந்த இடத்துல டெஸ்ட் அந்த அட்டெண்ட் பண்ற பட்டன் இருக்கும். இதுக்கு கீழ இங்க வந்தீங்கன்னா, பின் பின் பண்ணியிருக்கும். பாருங்க டெஸ்ட் 1 ஸ்டடி மெட்டீரியல்ன்னு இருக்கும். இதுல மட்டும் கிட்டத்தட்ட 50 வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். இந்த 50 வீடியோஸ்லயே தமிழுக்கும், கரண்ட் அஃபேர்ஸுக்கும் அதாவது தமிழுக்கும், கரண்ட் அஃபேர்ஸுக்கும் உங்களுக்கு வந்து பிடிஎஃப்போட அவைலபிளா இருக்கும். நீங்க ஒவ்வொரு வீடியோ கீழயும் பிடிஎஃப் இருக்கும். டவுன்லோட் பண்ணி தாராளமா படிச்சுக்கலாம். ஜிகேவுக்கும், மேத்ஸுக்கும் என்னோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வச்சு நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன். நீங்க அத பார்த்து நோட்ஸ் எடுத்துட்டு நீங்க படிச்சுக்கலாம். இல்ல டைரக்ட்டா அதுலருந்தே படிச்சுக்கிட்டாலும் உங்களோட அ எப்படி உங்களுக்கு விருப்பமோ அந்த மாரி நீங்க பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தான் அதுக்கு அடுத்து எல்லாமே வரப்போகுது. இதுக்கு அடுத்து என்ன வரும்? டெஸ்ட் 2ன்னு வரும். அதே மாதிரி அந்த டெஸ்ட் 2ஓட போர்ஷன் இருக்கும். அதுக்கு கீழ எக்ஸாம் டேட் இருக்கும். அதுக்கு கீழ அதுக்கான ஸ்டடி மெட்டீரியல் இருக்கும். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் டெஸ்ட் 8த் மே வைக்கிறோம்னு சொல்லியிருக்கோம். அந்த டேட்ல உங்களுக்கு செகண்ட் எக்ஸாமோட ம பட்டன் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். இப்ப தான் நான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எழுதுறோமே, உடனே செகண்ட் டெஸ்ட் எழுத முடியுமா? அப்படின்னா, அது வந்து ஆல்ரெடி ஷெட்யூல் பண்ணியாச்சு. அதனால அந்த ஷெட்யூல் படி தான் எப்பயுமே போகும். இது உங்களுக்காக ஒரு பிராக்டிஸ்க்காக இடையில ஓப்பன் பண்ணது தான். இதே மாதிரி எல்லா டெஸ்ட்டுக்குமே திரும்ப 2, 3 டேஸ்ல ஒரு வாட்டி பண்ணுவாங்களா? அப்படின்னா, அந்த மாதிரி பண்ண மாட்டோம். ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் தான். ஏன்னா, இதுக்கப்புறம் இன்னொரு 1 வீக் கழிச்செல்லாம் ஜாயின் பண்ணாங்கன்னா, அவங்கனால வந்து இந்த ஆல்ரெடி முடிஞ்ச டெஸ்ட்ட அட்டெண்ட் பண்ண முடியாது. ரிமைனிங்க மட்டும் தான் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால, ஒரு வாட்டி மட்டும் இந்த சான்ஸ் உங்களுக்கு நாங்க குடுக்கலாம் அப்படின்னு இருக்கோம். அதே மாதிரி நம்மளோட சேனல்ல வெப்சைட்ல நீங்க போனீங்கன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு காமிக்கும். சிலபஸ், தமிழு, பொதுத்தமிழ், திருக்குறள், அதிலேயே கூடுதல் குறிப்புகள், மேத்ஸ்ன்னு நீங்க இதவே கிளிக் பண்ணா கூட உங்களுக்கு எல்லா பிளேலிஸ்ட்டும் வந்துரும்.
அந்த ஒவ்வொன்லயும் ஒவ்வொரு பிளேலிஸ்ட்டும் உங்களுக்கு இருக்கும். அதுல நீங்க போயி தேவையான வீடியோஸ் ஈவன் நானு குடுக்கல, உங்களுக்கு இது இல்லாம எக்ஸ்ட்ரா வேற ஏதாவது தேவைப்படுது அப்டின்னா கூட, நீங்க வந்து இந்த பிளேலிஸ்ட்டுக்குள்ள போய் அத எல்லாமே பார்த்துக்கலாம். உங்களுக்கு எல்லாம் அவைலபிளா இருக்கும். பாருங்க, நடப்பு நிகழ்வுகள், பொது அறிவிலே ரிவிஷன் தனியா இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி தமிழ்லயுமே ரிவிஷன் தனியா இருக்கும். பாருங்க, தமிழுக்கும் ரிவிஷன் வீடியோஸ் இருக்கும். முக்கியமான தினங்களுக்கான வீடியோ, அதாவது ஒவ்வொரு மாசத்துலயும் ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச் இப்படி ஒவ்வொரு மாசத்துலயும் இருக்கிற முக்கிய தினங்கள மட்டும் 12 மந்த்ஸுக்கும் சேர்த்து இருக்கும் இதுக்குள்ள உங்க பிளேலிஸ்ட்ல. நடப்பு நிகழ்வுகள் நான் சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு மாசத்துக்கும் 3, 3 வீடியோ இருக்கும். மேக்ஸ்லயே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தனியா, பொது அறிவுக்கு தனியா, ஹிஸ்ட்ரிக்கு தனியா, பாலிட்டிக்கு தனியா, ஜிகேல. அதே கூடுதல் குறிப்புகள்னா என்ன இருக்கும்? நான் சொன்ன மாரி 6த்துலருந்து 12த் வரைக்கும் இருக்கிற ஸ்கூல் புக்ல நீங்க சிலபஸ தாண்டி எக்ஸ்ட்ராவா என்ன படிக்கணும் தமிழ்ல 100க்கு 100 எடுக்கிறதுக்கு. அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த பொது தமிழ் கூடுதல் குறிப்புல இருக்கும். தமிழ் தனியா இருக்கும். சிலபஸ், அந்த ஸ்டடி பிளானு, ஷெட்யூல பத்தின இதெல்லாமே இந்த ஃபர்ஸ்ட் இதுல இருக்கும். இதுல இருந்தும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல டைரக்ட்டா சேனலுக்குள்ள போய் பிளேலிஸ்ட்ல கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல அந்தந்த டெஸ்ட்டுக்கான ஸ்டடி மெட்டீரியல் மட்டும் எனக்கு போதும்னா, இந்த டெஸ்ட்டு கீழயே உங்களுக்கு வந்து அவைலபிளா இருக்கும். அத வந்து நீங்க படிச்சுக்கலாம். ஓகே. இந்த 1 டே வந்து இந்த டெஸ்ட்டு உங்களுக்கு திரும்ப ரீஷெட்யூல் பண்றோம். திரும்ப அவைலபிளா இருக்கப்போது. நீங்க இந்த டெஸ்ட்ட எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த வீடியோ. மறுபடியும் அடுத்த ஸ்டடி மெட்டீரியலோட அடுத்த டெஸ்ட்டுக்குரிய அப்டேட்டோட உங்கள நான் மீட் பண்றேன். டெஸ்ட்ட எல்லாமே திரும்ப எழுதிக்கோங்க. உங்களுக்கு புதுசா ஜாயின் பண்ணவங்க இத யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ. பாய்.